ஸோ எல்லாருமே என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஃபைனலி நம்ம நினச்ச மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஹைப்ரிட் மாடலில் நடத்துறதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஒத்துக்கிட்டாங்க, இல்லை ஒத்துக்க வைக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியாவோட எல்லா மேட்சுமே துபாயில் நடக்கும். ஒருவேளை இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் போனாங்கன்னா கண்டிப்பாக போவாங்க, அது வந்து துபாயில் நடக்கும். ஒருவேளை அப்படி நம்மளால் வந்து செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் போக முடியலன்னா அந்த மேட்சஸ்லாம் வந்து பாகிஸ்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீம்பு பிடிச்சிட்டு இருந்தால் பாகிஸ்தான் திடீர்னு மனசு மாறுறதுக்கான காரணம் என்ன, பின்னாடி நடந்த டாக்ஸ்லாம் என்னென்ன, அது மாதிரி பாகிஸ்தான் சைட்லேருந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் நாங்கள் இதுக்கு ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கண்டிஷன்ஸ், இந்தியா ஏன் பாகிஸ்தானில் போய் மேட்ச் விளையாடலை, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சிம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸில் இந்த சேனலில் தினமுமே வீடியோஸ் அப்லோட் ஆக போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் உங்கள் கௌதம். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன் பாகிஸ்தான் பெருசாக எந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுமே நடத்தி. பிகாஸ் நான் லைக் 2009 அப்படின்னு நினைக்கிறேன், ஸ்ரீலங்கன் பஸ் அந்த டீம் போன ஒரு பஸ் வந்து டெரரிஸ்டால் அட்டாக் பண்ணப்பட்டுச்சு. உடனே வந்து ஐசிசி வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு டோர்னமெண்ட்டும் அங்கே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமே பெருசாக எந்த ஒரு கண்ட்ரியுமே பாகிஸ்தானில் போய் விளையாடுறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு கடைசியாக ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து ஒரு மேஜர் டோர்னமெண்ட் அவங்க ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுலேயுமே இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ். ஸோ ஒன்ஸ் வந்து பாகிஸ்தானில் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்க போகுதுன்னு சொன்னோன்னே இந்தியன் கவர்மெண்ட் வந்து எங்களுடைய பிளேயர்ஸை நாங்கள் எக்காரணத்துக்கு கொண்டும் பாகிஸ்தானுக்கு அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹைப்ரிட் மாடலில் நீங்கள் வந்து மேட்சஸ் நடத்துங்க, நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் அதெல்லாம் முடியாது, நாங்கள் நடத்துகிற டோர்னமெண்ட் வந்து பாகிஸ்தானில் தான் நடக்கும், வேறு ஒரு தேர்ட் கண்ட்ரியில் நடத்தவே மாட்டோம்னு சொல்லி அவங்களும் விடாப்புடியாக அடமெண்ட்டாக. ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்களோட முடிவில் வந்து மாறவே இல்லை, முட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பாகிஸ்தான் சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை, செக்யூரிட்டி கன்சர்ன்ஸாக, நாங்கள் வந்து டைட் செக்யூரிட்டி கொடுக்குறோம், வேறு ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம், நாங்கள் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ருபீஸ் செலவு பண்ணி எங்கள் நாட்டில் இருக்க ஸ்டேடியத்தில் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படி வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, ஸோ மேட்ச் நடந்தால் பாகிஸ்தான் தான் நடக்கும், இல்லைனா நீங்கள் மேட்ச்சில் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்தியாவும் சரி நாங்கள் பாய்காட் பண்ணுறோம் அப்படிலாம் சொன்னாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சிட்டு இருந்துச்சு. ஐசிசிக்கு ஒரே தலைவலி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனை. ஸோ நாங்களாம் வந்து இந்தியாவில் மேட்ச் நடந்தால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், அவங்க மட்டும் ஏன் வர மாட்டேங்கிறாங்க, இது வந்து அவங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா. கடைசியாக பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுக்கு வந்தது 2024 T20 வேர்ல்ட் கப்பப்போ வந்தாங்க. நம்ம கடைசியாக பாகிஸ்தானுக்கு போனது 2008. அதுக்கப்புறம் வந்து ஏஷியா கப்பில் கூட வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் வச்சு தான் மேட்ச் விளையாண்டோம். ஸோ வந்து இது உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம், இது வந்து அன்அக்செப்டபிளான ஒரு விஷயம், நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கான்ட்ரவர்சி போதாதுக்கு இன்னொரு புதுசாக ஒரு கான்ட்ரவர்சி. பொதுவாக வந்து எந்த ஒரு டோர்னமெண்ட் நடந்தாலுமே ட்ராஃபி டூர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ ஹோஸ்ட் பண்ணுற கண்ட்ரி அவங்க நாட்டில் இருக்க முக்கியமான சிட்டிஸ்க்குலாம் அந்த ட்ராஃபியை வந்து அனுப்புவாங்க. அது போக பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்ட்ரிஸ்க்குமே அந்த ட்ராஃபி டூர் மாதிரி போகும். ஸோ பாகிஸ்தான் நடத்துகிற இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இந்த ட்ராஃபி டூரில் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸோட நேம் இருந்துச்சு அந்த லிஸ்ட்டில். ஸோ அதுதான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி உருவாக்கிச்சு. அதான் முசஃபராபாத். இது என்னதுன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருடைய கேபிட்டல். ஸோ இதுக்கு போட்டோன்னே ரொம்ப ஒரு எதிர்ப்பு வந்தோடனே இந்த பேரை வந்து அந்த ட்ராஃபி டூர்லேருந்து எடுத்துட்டாங்க. அது ஒரு தனி கதை. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி பிப்ரவரி மாதத்தில் வரப்போது, இன்னுமே எந்த ஒரு இன்னுமே சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, எந்த ஒரு முடிவுமே எடுக்கலன்னு சொல்லி ஐசிசி கடைசியாக ஒரு பெரிய மீட்டிங் எல்லா மெம்பர்ஸுமே அட்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தான் முன்னாடி ஒரே ஒரு சொல்யூஷன் ஐசிசி வைக்குது. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து ஹைப்ரிட் மாடல் தான், ஸோ நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து நிறைய சைட்லேருந்து ப்ரெஷர்ஸ் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் இந்தியா இல்லாமல் ஒரு டோர்னமெண்ட்டை நடத்தவே முடியாது. ஸோ இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அங்கே ஸ்பான்சர்ஷிப் எதுவுமே வராது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பாகிஸ்தானுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரு சொல்யூஷன் ஹைப்ரிட் மாடல் தான், அதை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒருவேளை பாகிஸ்தான் எங்களால் வந்து ஹைப்ரிட் மாடலுக்கு ஒத்துக்கவே முடியாது, என்னன்னாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஐசிசி போர்டு மீட்டிங்கில் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஓட்டிங் போட்டு ஹோஸ்டிங் ரைட்ஸை வந்து பாகிஸ்தான்லேருந்து வாங்கிட்டு ஒரு தேர்ட் கண்ட்ரிக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. இதனால பாகிஸ்தானுக்கு நிறையாவே லாஸ் இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட $60 மில்லியன் மேலே வர வேண்டிய ரூபா எதுவுமே வராது அப்படின்னு சொல்லலாம். அது போக ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு மேஜர் டோர்னமெண்ட் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதையும் மிஸ் பண்ணாங்கன்னா பாகிஸ்தானோட ரெப்புடேஷன் ரொம்பவே அடி வாங்கும் வேர்ல்டு ஸ்டேஜில். அது போக பாகிஸ்தான் இப்போ ஹோஸ்ட் கண்ட்ரியாக இருக்கனால தான் அவங்களால இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. ஒருவேளை வேறு ஒரு கண்ட்ரி நடந்தால் அவங்களால இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது, அவங்க எலிஜிபிளே கிடையாது. ஹோஸ்டிங் பண்ணுறதுனால மட்டும்தான் அவங்களால இப்போ ப்ளே பண்ண முடியுது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எல்லா ரீசன்னாலுமே வந்து பாகிஸ்தானுக்கு வேறு வழியே இல்லை, ஹைப்ரிட் மாடலில் ஒத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது போக ஸ்பான்சர் வந்து நிறையாவே ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்தியா இல்லாத ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ஒரு பைசா கூட ஸ்பான்சர்ஷிப் வராது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு வேறு சான்ஸே கிடையாது. ஸோ ஹைப்ரிட் மாடல் தான் நடத்தி ஆகணும். ஸோ பாகிஸ்தான் ஒரு பாயிண்டில் தே ஹாவ் அக்செப்டட்
ஓகே ஹைப்ரிட் மாடல் நடத்துகிறோம், ஆனால் சில கண்டிஷன்ஸ் வந்து அவங்க வைக்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது பாகிஸ்தானுடைய கண்டிஷன்ஸ்லாம் என்ன, நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவங்க என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒருவேளை இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் இல்லை ஃபைனல்ஸ் போகலை அப்படின்னா ஃபைனல் மேட்ச் லாகூர் பாகிஸ்தானில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், இந்தியா ஹோஸ்ட் பண்ணி ஃபியூச்சர் நடக்கக்கூடிய ஐசிசி வேர்ல்டு டோர்னமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கும் இதே மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுக்கணும். லைக் எப்படி வந்து அவங்க இங்கே வந்து விளையாட மாட்டாங்களோ நாங்களும் அது மாதிரி இந்தியாவில் விளையாட மாட்டோம், எங்களுக்கு ஒரு தேர்ட் கண்ட்ரியில் வச்சுலாம் மேட்ச் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2026 2031 வரைக்கும் இந்தியா 3 மேஜரான ஐசிசி டோர்னமெண்ட்ஸை ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ 26 T20 வேர்ல்ட் கப் ஸ்ரீலங்கா கூட சேர்ந்து, அப்புறம் 29 நினைக்கிறேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அப்புறம் 2031 ODI வேர்ல்ட் கப்பும் பங்களாதேஷ் கூட சேர்ந்து நம்ம நடத்த போகிறோம். ஸோ அதுக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஐசிசிட்ட கண்டிஷன் வச்சு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பிசிசிஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ February to March 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பாகிஸ்தானில் நடக்குது. ஸோ ஃபைனல்ஸுக்கு இந்தியா போகுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பை.